இது போல் வந்து ஒரு தனி கனெக்டர்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடியும். அதுக்கு தான் எம்சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. எம்சிபி அப்படின்றது என்னென்னா வேறு எதுவும் இல்லை, இட்ஸ் லைக் எ கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். இது வந்து நான் எல்லா ஏஐ பிளாட்ஃபார்மும் அக்ரி பண்ணியிருக்கேன். ஓகே, இன்கேஸ் நீங்கள் ஒரு எம்சிபி சர்வர் இது போல் நான் தேர்ட் பார்ட்டிஸ் இது நான் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிக்கல் படித்து நான் அந்த ஆர்டிக்கலை உங்களுக்கே நான் ரெஃபர் பண்ணுறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஆர்டிக்கல் எங்கப்பா? ஓகே, எம்சிபி சார். ஸோ இதில் பாதி அவங்களுக்கு பாதி நம்மளுது அப்படின்னு சொல்லலாம். அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எம்சிபி சர்வர் பில்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த யூவி அப்படின்னு சொல்ல ஒரு இது இருக்குது. யூவின்னாக்கா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்னு வச்சுங்களேன். இது மூலமாக வந்து ப்ராஜெக்டோட டிபெண்டன்சி எல்லாம் ரிசால்வ் பண்ணலாம். நம்ம பில்டு கிரேடுகளுக்கெல்லாம் ஆண்ட்ராய்டில் அது போலியோ இல்லை வந்து சிலது லாரா வெளில பார்த்தீங்கன்னாக்கா சிலது ஆர்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது போல் வந்து இது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்னு வச்சுங்களேன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிங்க. அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இது. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு யூவி வெர்ஷன் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னல இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பைத்தான் ப்ராஜெக்ட் அதுக்கு வந்து யூவி இனிட் அப்படி சொல்லிட்டு மிக்ஸ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. இப்போ வந்து அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஸோ விர்ச்சுவல் என்வரன்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிங்க. எதுக்காக விர்ச்சுவல் என்வரன்மெண்ட்டுனாக்கா இந்த பைத்தான் ப்ராஜெக்ட் வந்து நிறைய டிபெண்டன்சியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய மிஷினில் டம்ப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மிஷினோட அந்த பைத்தானோட லைப்ரரியோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணாக்கா ஒரு விர்ச்சுவல் என்வரன்மெண்ட்னாக்கா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தேவையான லைப்ரரிஸை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. பைத்தான் லைப்ரரிஸ் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஸோ ஒன்ஸ் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுனாக்கா அதை கண்ணை மூட டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து யூவி அண்ட் வி என்வரன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் மூலமாக விர்ச்சுவல் என்வரன்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு இது வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். அதாவது இந்த விர்ச்சுவல் என்வரன்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சோர்ஸ் -vn பின் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட ஆக்டிவேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டிபெண்டன்சி வேணும். ஸோ டிபெண்டன்சி ஆட் பண்ணதுக்காக இந்த 3 டிபெண்டன்சி வந்து அவங்க போடுறாங்க. MCPCLI பாண்டாஸ் பை ஏரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பை ஏரோ பாண்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் ரைட் பண்ணதுக்காக ஸோ அது நீங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எது ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஜஸ்ட் ஆட் அ ஃபங்க்ஷன் மட்டும் தான் எழுத போகிறோம். ஸோ ஆட் அ ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த அளவுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ இவங்க வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியும் போடலாம், இல்லை ஒரே ஃபைல் கூட போட்டு விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டூல்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. டூல்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே calculator.tool அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆட் நம்பர். அதுக்கு முன்னாடி டூல்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டில் ஃபங்க்ஷன் எழுதிங்களாமே. யூட்டில் ஃபங்க்ஷன் தான் ஆக்சுவலாக கால்குலேஷன் பண்ண போகிறது. ஸோ calculator.py அதை பைனாக்கா p.py அப்படின்னாக்கா பைத்தான் ஃபைல்னு அர்த்தம். அதுக்குள்ளே வந்து டெஃபினேஷன் ஆடு ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அதில் ரிட்டர்ன் பண்ணது வந்து இண்டிஜர். அப்போ ரெண்டுத்தையும் வந்து ப்ளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் கமெண்ட் மாதிரியா இந்த கமெண்ட் தான் வந்து உங்களுடைய அந்த சர்வர், அதாவது சர்வர் என்னன்னாக்கா நான் ChatGPT இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த கமெண்ட்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. ஓகே, இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து 2 வேரியபிள் தேவைப்படுது. அந்த 2 வேரியபிளை கொடுத்தா இந்த அவுட்புட் வந்து அதை ஆட் பண்ணி தருது அப்படின்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ இது போல் ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு இந்த கமெண்ட் இங்கே போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த டூல் மூலமாக கால் பண்ண போகிறோம். இப்போ ஆக்சுவல் டூல் தான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவல் டூல் க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா சர்வர் இம்போர்ட் MCPன்னு இது வந்து லைப்ரரி. அது எல்லாம் தான் MCPCLIக்குள்ளே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து util.calculator. இது வந்து என்னன்னாக்கா நம்ம எழுதுந்து இந்த யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் இதில் அதை வந்து util.file ரீடில் நான் என்ன சொல்லிக்கிறேன், இது ரீட் CSC சம்மரியா சாரிங்க, இதுக்கு போங்க util.calculatorல, அதாவது util ஃபோர்ட்டுக்குள்ளே calculatorக்குள்ள அதுலேருந்து ஆட் என்ற ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஆட் என்ற ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே கால் பண்ணி விட்டுறேன். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஆட் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு செகண்டு அந்த இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணால் இந்த வேல்யூ என்ன தருதோ இது ஒரு லேயர் மாதிரி வச்சுங்க, வேறு எதுவும் இல்லைங்க. ஓகேவா, அட் லாஸ்ட் வந்து MCP டூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மூலமாக இது வந்து MCP ப்ரோட்டோக்காலில் ஒபே பண்ணி ஒரு டூல்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது. ஓகேவா, இதுலேயும் புரிஞ்சதில்ல. இந்த MCP டூல் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றபடி இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படியே காப்பி பண்ணி கூட இங்கே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ இந்த server.py-க்குள்ளே வந்து ஃப்ரம் MCP server.fastmp சொல்லி fastmpp MCP பார்த்துட்டேன். அதில் வந்து இந்த சர்வர் நேம் கொடுத்துட்டேன் மிக்ஸ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மெயின் இதுக்குள்ளே இதெல்லாம் நான் இம்போர்ட் பண்ணியிருப்பேன். நான் இங்கே அதாவது ஃப்ரம் சர்வர் இம்போர்ட் MCP, அதாவது இந்த சர்வரில் இருக்கிற அந்த பர்டிகுலர் MCP தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குனாக்கா ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி நீங்கள் மெயினோடு போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே சேம் தான். இந்த
இது எடுத்துடலாம். ஓகேவா, இந்த எம்சிபியை வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணி டாட் ரன் கொடுத்தா போதும், இது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். இந்த சர்வரை வந்து நீங்கள் அந்த கிளைடு கூட எப்படி இன்டிகிரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டக்காக இந்த கிளேட் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குது. இது எதுனாக்கா இந்த கிளேடோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான். ஸோ இந்த கிளேட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனாக்கா என்னுடைய யூசர் ஆப்பு லைப்ரரிக்குள்ளே அப்ளிகேஷன் சப்போர்ட்டுக்குள்ளே கிளேடுக்குள்ளே வந்து கிளேட் டெஸ்க்டாப் அண்டர்ஸ்கோர் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஃபைலுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், எம்சிபி சர்வர்ஸை ஆட் பண்ணுறேன். ஸோ எம்சிபி சர்வர்ஸ் ஆட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபி சர்வர்ஸ்னு சொல்லிட்டு இங்கே மிக்ஸ் சர்வர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரோட கான்ஃபிகரேஷன்ஸ் டிசேபிள் ஃபால்ஸு டைம் அவுட் 6 டைப் வந்து ஸ்டுடியோ, அதாவது ஹெச்டிபி ப்ரோட்டோக்காலும் இருக்குது, ஸ்டுடியோவும் இருக்குது. ஸ்டுடியோனாக்கா இன்புட் அவுட்புட் மாதிரி. நீங்கள் வந்து இல்லை அந்த சர்வர் வந்து ஹோஸ்ட் பண்ண யூஆர்எல் இங்கே தரணும் அப்படின்னாக்கா அதுக்கு நான் வந்து ஹெச்டிபின்னு சொல்லிட்டு வேறு டைப் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த டைப் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மெயின் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணல, அதாவது இந்த சர்வர் ரன் ஆகும்போது இந்த மெயின் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணதுக்காக சில கமெண்ட் இருக்குது. என்ன கமெண்ட்டு, யூவி கமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, யூவி கமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கமெண்ட் வந்து யூவின்னு கொடுத்துருங்க. அதனால் வந்து மேக் ஷூர் தட் டெர்மினலில் வந்து யூவி எல்லாம் பக்காவாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பார்த்துங்க. இல்லைனா வந்து இது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா ஒரு கிராக் மாதிரி ஆகிடும் வச்சுன்னா. ஸோ அதனால் வந்து கமெண்ட்ஸில் வந்து யூவி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்குமெண்ட் வந்து டேரெக்ட் என்னுடைய ஃபைல் பொசிஷன் எங்கே வச்சுருக்கேன்னா யூசர் ஆப்பிள் எல்எல்எம்குள்ளே மிக்ஸ் சர்வர் அப்படின்ற இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அது நெக்ஸ்ட் வந்து ரன் ஆனது கமெண்ட்டு. அதாவது டிப்பிக்கலாக நம்ம வந்து டெர்மினல் எப்படி ரன் பண்ணுவோம்னாக்கா யூவி ரன்னு மெயின் பிஒய் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஃபோட்டோ லொக்கேஷனுக்குள்ளே போயிட்டு அப்படி தான் ரன் பண்ணுவேன். அதுதான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா இது மூலமாக, அதாவது கிளியர் மூலமாக ரன் பண்ணதுக்காக இங்கே கமாண்ட் யூவி, நெக்ஸ்ட் வந்து ஆர்குமெண்ட்டில் வந்து டேரெக்ட்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் பொசிஷன் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ரன்னுனது கமாண்டு மெயின் ஒய் டாட் பிஒய் என்னது பர்டிகுலர் ஃபைல். ஓகேவா, இந்த ஃபைலில் போய்ட்டு ரன் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆனோடனே இது வந்து அவைலபிள் ஆகிடும். இப்போ கிளியர் கூட நீங்கள் ஏதாச்சும் வந்து கேட்டிங்கன்னு வச்சுங்க, ஆட் 90,20 and give me the ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக டிசைட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து நம்ம எது கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மிக்ஸ் சர்வர்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு டூல் வச்சுருக்கீங்க, நான் இது கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எஸ் அலோ ஒன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இது என்ன பண்ணுனாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ் பண்ணுவேன். இது தெரியும் என்ன ரிக்வஸ்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம், அது போல் ஃபஸ்ட்டு செகண்ட் எக்ஸ்போஸ் பண்ணதுனால அந்த ஃபஸ்ட்டு வந்து 90, செகண்ட் வந்து 20 அனுப்பிச்சிச்சு. ரிட்டர்ன் வந்து 110 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து. ஸோ சம் இஸ் 90 and 20 is 110. ஸோ இது போல் வந்து உங்களுடைய, அதாவது இது வந்து ஏஐ தான், பட் ஏஐ வந்து உங்களுடைய டூல் கூட கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ இது மூலமாக என்ன பண்ணலான்னாக்கா ஃப்யூச்சரில் இந்த கால்குலேஷன் ஆட் 1+2 பதிலாக நீங்கள் தேர்ட் பார்ட்டி சர்வருக்குள்ளே உங்கள் சர்வர் கூடயோ இருக்கிற டேட்டாஸை வந்து டைரெக்டாக நீங்கள் இதுக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியும். எக்ஸ்போஸ் பண்ணால் அதை வச்சு இது வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸும் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பிக் பாஸ் நாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பிக் பாஸில் வந்து நிறைய டேட்டாஸ் வச்சுருப்போம்ல. ஸோ அதை வச்சு நான் டேட்டாஸை ரீட் பண்ணி அது வந்து கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த கொஷின்ஸ் வந்து ரைட் பண்ணி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிட்ட கொஷின்ஸ் வந்து கொஷின் ப்ளஸ் ஆப்ஷன் அது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிச்சு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படியே வந்து யூஸருக்கு வந்து புஷ் பண்ண போகிறேன். யூ வாண்ட் டு டேக் அ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டெஸ்ட்னா ஓகே நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் பிக் பாஸ் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோவோட ஸ்கில்ஸ் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் வச்சுங்களேன். அது ரைட்டிங் ஆப்ரேஷன் முதல் கொண்டு அப்படியே சூப்பராக பண்ணிச்சு. என்னோடய ஃபோல்டருக்குள்ளே கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது போல் உங்களுடைய ஏஏயை உங்கள் டேட்டா கூட கனெக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நீங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணதுக்காக நீங்கள் எம்சிபியை யூஸ் பண்ண முடியும், மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ எம்சிபி பற்றி ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின் இருந்தாக்கா பிங்க் பண்ணுங்கள். இதையும் தாண்டி நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணுங்கள், வேறு இதாங்க ட்ரெண்டிங், இது கூட தெரியாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சா தயவுசெய்து சொல்லுங்கள், நானும் கற்றுக்கிறேன். ஏன்னா வந்து ஐம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் த ஏஐ அப்ரோச்சஸ். இதுக்கு முன்னாடி தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணுவேன் மூடி எனக்கு இல்லை. ஸோ வேறு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னாங்க மறக்காமல் வந்து பிங்க் பண்ணுங்கள். ஐ வில் பி ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. ஓகே, அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். டேக் கேர், பை பாய்.